அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவது, கட்டுப்படுவது கடமை என்பதை பற்றிய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை செய்யுமாறு ஏவியிருக்கின்றார்களோ அதனை செய்வதன் மூலமும், எவைகளை செய்யக்கூடாதென தடை செய்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டுவிடுவதன் மூலமாக நபிகளாருக்கு கட்டுப்படுவது, வழிபடுவது அவசியமானதாகும். நாம் கூறியிருக்கின்ற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவின் இரண்டாவது பகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த இரண்டாவது பகுதி இதனையே வேண்டி நிற்கிறது. நபிகளாருக்கு வழிபடும்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல திருமறை வசனங்களிலே கட்டளையிடுகின்றான். சில வசனங்களிலே அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுவதோடு சேர்த்து குறிப்பிடுகின்றான். இன்னும் சில வசனங்களிலே தனியாகவும் குறிப்பிடுகின்றான். இந்த வகையிலே சூரத்துன் நிசா 59 வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், மோமீன்களே நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், மேலும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்று கூறுகின்றான். இது போன்ற திருமறை வசனங்களை பல இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இன்னும் சில இடங்களில் தனியாகவும் குறிப்பிடுகின்றான். சூரத்துன் நிசா 80வது வசனம், உம்மையுத்திர் ரசூல ஃபக்கது அதா அல்லாஹ், யார் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹு தஆலாவுக்கு வழிபட்டவராவார். மற்றொரு வசனம் சூரத்துன் நூர் 56வது வசனம், வாத்திஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதே போன்று எவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். சூரத்துன் நூர் 63வது வசனம், ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், எவர்கள் அந்த நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் ஏற்படுவதையும் அல்லது நோவினையிட்டும் தண்டனை ஏற்படுவதையும் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய நேசம் கிடைக்க வேண்டுமானால், அவனுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சூரா ஆல இம்ரான் 31வது வசனம், குல் நபியை நீங்கள் கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வழங்குவான் என்று கூறுகின்றான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சூரத்துன் நூர் 54வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகின்றாரோ அதிலே நேர்வழி இருக்கிறது, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கின்றாரோ அவர் வழிகேட்டில் இருக்கின்றார். வைன் துத்தியூஹு தஹ்தது, அந்த இறை தூதருக்கு நீங்கள் வழிபட்டால் நேரான வழியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் கஸஸ் 50வது வசனம், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக, நபி அவர்கள் உங்களுக்கு விடையளிக்காவிட்டால் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீராக. வமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்துள்ள நேரான வழியை விட்டுவிட்டு தனது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனை விடவும் வழிகட்டவன் யார்? இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தாரை நேரான வழியிலே செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதே போன்று இந்த உம்மத்துக்கு அழகிய முன்மாதிரி அந்த நபியிடத்திலே காணப்படுகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனம், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ ذكرல்லாஹ கஸீரா,
எவர்கள் அல்லாஹ்வை ஆதரவு வைத்து மறுமை நாளையும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த திருமறை வசனத்துக்கு விளக்கம் கூறும் பொழுது அல் குர்ஆன் விரிவுரையாளர் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகளாருடைய சொல் செயல் அவர்களுடைய அனைத்து நிலைமைகளிலும் அன்னலாரை பின்பற்றுவது அவசியம் என்பதற்கு இந்த திருமறை வசனம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு குர்ஆனை நாங்கள் பார்க்கும் பொழுது சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறும் அவர்களுக்கு வழிபடுமாறும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே ஒருவர் உணவுக்கும் பானத்துக்கும் அவசியப்படுவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த விடயங்களை அறிந்து கொள்வது மிக அவசியமானதாகும். ஏனென்றால் உணவும் பானமும் கிடைக்காவிட்டால் அவர் இந்த உலகத்திலே மரணித்து விடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடாவிட்டால், அவர்களை பின்பற்றாவிட்டால் அவருக்கு நிரந்தர வேதனையும் நிரந்தர துன்பமுமே ஏற்படும். இதனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணக்க வழிபாடுகளிலே பின்பற்றுமாறும் நபிகளார் காட்டி தந்த முறைப்படியே வணக்கங்களை நிறைவேற்றுமாறும் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். தொழுகையை பற்றி கூறும் பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், சல்லு கமார ஐத்துமூனி உசல்லி, நான் தொழுவதை நீங்கள் பார்த்தது போன்று தொழுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நான் செய்து காட்டியது போன்று நீங்கள் செய்யுங்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய ஏவல் இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி நபி அவர்களை பின்பற்றும்படி சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நபிகளாருக்கு மாறு செய்வதை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளிலும் பின்பற்றுவதற்கும் அன்னலாருடைய தடைகளை விட்டும் அவர்கள் எவைகளை தடை செய்தார்களோ அவைகளை விட்டும் எம்மை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.